இனிப்பு நீர் இருக்கிற எல்லாருக்கும் டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம் வருது. எவ்ரி 30 செகண்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தராவது அவங்களுடைய கால்களையோ இல்லை விரல்களையோ இந்த டயபெட்டிக்னால இழக்கிறாங்க அப்படின்னு WHO நிறைய ஆய்வு சொல்லியிருக்கு. இனிப்பு நீர் இருக்கிறனால ஏன் டாக்டர் எனக்கு டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம் வருது அப்படின்றத பற்றி இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இனிப்பு நீர் இருக்கும் பொழுது உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும்போது இல்லை சுகர் லெவல் அடிக்கடி ஏறி ஏறி இறங்கி ஸ்பைக் ஆகும் பொழுதும் உங்களுக்கு 3 பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். ஒன்றாவது உங்கள் கால்களில் இருக்கிற நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். ரெண்டாவது உங்கள் கால்களில் இருக்கிற ரத்த ஓட்டம் பிளட் ஃப்ளோ பாதிக்கப்படும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இது 3 நாள் தான் உங்களுக்கு இந்த டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம் வருது. இதை 3 பத்தின மேலும் விவரங்களை நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இனிப்பு நீர் இருக்கிற அனைவருக்குமே காலில் புண்ணு கால் இழக்கிறது விரல் இருக்கிறது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோருக்கு இது நடக்குது. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க. இது நடக்காம நம்மளால பாதுகாக்க முடியும். அதற்கு என்ன செய்யணும், என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும்ன்றத என்னோட அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க.